யஷோட டாக்ஸிக் படத்தை திரும்பவும் போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறானுங்க. மார்ச் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை இந்த வார் காரணமாக லேட்டாக ரிலீஸ் பண்ணுறோம், வேர்ல்டு வைடாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை லேட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜூன் 4க்கு தள்ளி வச்சானுங்க. இப்போ ஜூன் 4ல இருந்துமே லேட்டராக தான் ரிலீஸ் ஆகும், ஜூன் 4 ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அஃபீஷியலாக. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறானுங்கன்னா, சினிமா கானில் இதுக்கான நல்ல ஓப்பனிங் இருக்குது, நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது, வேர்ல்டு வைடாக இதை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லியிருக்கிறானுங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கன்னு இவங்க நினைக்கிறதுலாம் பரவாயில்ல தான். ஆனால் இப்படி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தால் எதிர்பார்ப்புங்கிறது குறைஞ்சிரும். அதை பார்த்து இவங்க ரிலீஸ் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதோட டீசரு ட்ரெய்லர்லாம் வந்தப்ப கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு இந்தியன் சைட்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இப்படியே போச்சுன்னா டேடிஸ் ஹோமும் இல்லை, ஹைம் ஹோம் டேடியும் இல்லை, நோவே ஹோம்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் வரமாட்டேன், நீயும் வராத. அது மட்டும் இல்லாமல் கேவிஎன் வேற அடி மேலே அடியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை போஸ்ட் போட்டு தான் இவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அடுத்து அந்த கேடி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அவங்க சைடில் இருந்து, அதையாச்சும் ஒழுங்காக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் லீக் ஆகிடுச்சு, இந்த டாக்ஸிக் படம் 2 தடவை போஸ்ட்மார்ட் ஆகிடுச்சு. கேவிஎன் பாவங்க, சத்தியமாக பாவம் அவனுங்களா. எப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கடா, இந்த படத்தையும் அதுக்குள்ளார லீக் பண்ணிட போகிறானுங்க.